நான் அதோடைய அந்த புகைப்படத்தை போடுறேன். இந்த வினாக்களுடைய புகைப்படத்தை. கேள்வி 1. 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் இறுதியாக சந்திக்குமாறு எச்சரிக்கை விட்டார். இந்த இந்திய வரலாற்றுல, இந்த சுதந்திர வரலாற்றுல இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவன். இந்த பூலித்தேவனுக்கு இந்த முக்குலத்தோர் அமைப்புகள் தென் மாநிலங்கள்ல இருக்கு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், எப்படின்னு சொல்லணும், அதுக்கு தனியா பேசுவோம். இருந்தாலும் நான் ஒரு பாயிண்ட்ல சொல்லிடுறேன். இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள், நாங்க தேவமாறு, நாங்க கொண்டாரு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சாதி அமைப்புகள், ஏண்டா பூலித்தேவன் அரண்மனையை விட்டா வேற எங்கேயும் செல்ல ஏண்டா இல்லைன்னு எவனும் கேட்கல. ஆளுங்கட்சியை எதிர்த்து எவனும் ஆர்ப்பாட்டம் நடத்தல. நான் அடுத்து தென்காசியில வேற தேவர் மாநாடு வேற போட போறேன்னு மானக்கிட்டத்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. போடட்டு பாப்போம் என்ன செய்யறாங்க. ஓரணியில் கூடுவோம் தேவமாறு அப்படின்ட்டு தான் தலைப்பு. அது எங்கேயோ கொண்டு இடிக்கல. ஸ்டாலின் சொன்ன ஓரணியில் தமிழ்நாடு, இவங்க ஓரணியில் தேவமானம். ஏண்டா என்னடா காசை வாங்கிட்டு, ஆளுங்கட்சிட்ட காசை வாங்கிட்டா என்னன்னாலும் செஞ்சுடாடா. சாதிய கட்சி வச்சிருக்கவனுக்கு சாதிய பட்டு சாதிய வெறி துளி அளவு இருக்காது. அவனுக்கு காசு வெறி மட்டும்தான் இருக்கும். ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி அப்போதைக்கு வருதோ அவன் இத்தனை சாதித்தானம் இருக்கு, இத்தனை பேர் நான் சொன்னா வருவான், நான் சொன்னாதான், நான் எந்த கட்சிக்கு சொல்லுதனோ அந்த கட்சிக்கு அவன் ஓட்டு போடுவான். இப்படி ஒரு எல்லா சாதியிலுமே இப்படி இருக்கு. இப்படித்தானே திராவிடங்க நமக்கு தலைமாரி ஆகி போயிட்டு இருக்காங்க.